ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் கபா கபா. நம்ம கபா கபா சேனல் டுடே கண்டென்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையில் கறி செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி முட்டையில் கறி அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து முட்டை கறி அப்படின்னு சொல்லி நிறையா போட்டிருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த நாட்டுக்கோழி உள்ள முட்டையில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி முட்டை கறி, எக் கிரேவி அந்த மாதிரி நிறையா போட்டிருப்பாங்க. இது வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலில் புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ முட்டை கறி செய்கிறதுக்கு 5 பெரிய பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு தேங்காய் பவுடர், முந்திரி பருப்பு தேவையான அளவு, மாசித்தூள் தேவையான அளவு. இப்போ 10 முட்டையை நான் வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை எப்படி அறுக்கலான்னு பார்க்கலாம். இதை இப்படி பையாக அறுக்கணும். உள்ள அந்த மஞ்சக்கரு உடையாத அளவுக்கு பாருங்கள் நான் எப்படி அறுக்கிறேன்ட்டு. இப்படி எடுத்து வச்சிருக்கணும் எல்லாத்தையும். இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. இதை எப்படி நம்ம கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நம்ம ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் ஃபுல்லாக வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாதான் சாப்பிட சொல்ல நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. 3 டேபிள் ஸ்பூன் மசாலா போட்டிருக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை போடலாம். முந்திரி ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், முற்றிலும் தேவைப்பட்டால் போடலாம். இது இப்போ ஃபஸ்ட்டே போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பவுடர் போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 3 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 விசில் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. கிரேவி பார்க்கவே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களும் நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பமே போட சொன்னோமா இல்லையா முந்திரி, அது எதற்காகனா நம்ம மட்டன் மூளையோடைய டேஸ்ட் அளவுக்கு இது குக்காக இருக்கும், செமையாக இருக்கும் அந்த டைமில் போட்டால். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி செமையாக நல்லா எண்ணெய்லாம் கொஞ்சம் விட்டு பிரிஞ்சு வருது. இந்த டைமில் கொஞ்சமாக நான் டேஸ்ட்டுக்காகவும் மணத்துக்காகவும் மாசி போடுறேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு நம்ம மாசி வச்சுருந்தோமே அதை போடுறேன். ரொம்பவும் நிறையா போட்டுறக்கூடாது. ரொம்பவும் நிறையா போட்டால் மாசி கறி ஆகிரும். ஸோ ஒரு மணத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். நான் இதையே ஃபஸ்ட்டே போடுறேன்னா எக்லாம் போட்டதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் பிரேக் ஆகிரும். ஸோ இதை ஃபஸ்ட்டே போட்டு நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் எக்லாம் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் செமையாக இருக்குது பாருங்கள் கிரேவி. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எக்கெல்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெள்ளை கருவை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் கருவை ஆட் பண்ணலாம்.
நல்லா ஒரு கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த எக்கில் உப்பு காரம் எல்லாம் நல்லா செட் ஆகும். இதை கிளறி விட்டதுக்கப்புறமா மஞ்சள் கருவை போடலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ பையாக போடுங்க. இப்போ போட்டு வச்சு இதை லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்றோமோ அந்தளவுக்கு அதில் வந்து எல்லா ஸ்பைஸ்னஸ் எல்லாமே செட் ஆகும். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். நம்ம இதில் மாசி வேற போட்டிருக்கிறோம், ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான மிக சுவையான நாட்டுக்கோழி முட்டை கறி நம்ம செஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். புதுசாக நம்ம வாய்ஸ் ஓவர் வேறு கொடுத்துருக்கோம், அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்த்துட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கட்டணம் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தன் திஸ் இஸ் எம்எஸ்எல். பாய்.